ராஜலட்சுமி ராமமூர்த்தியை பார்த்து, என்ன ராமமூர்த்தி, பொண்ணை ரொம்ப லட்சணமா வளர்த்து அனுப்பியிருக்கீங்கன்னு பெருமையா பேசுனீங்களே, இப்ப பாத்தீங்களா புருஷன் கை நீட்டி அடிச்ச அடுத்த நிமிஷமே திருப்பி அடிக்கிற அளவுக்கு உங்க பொண்ணுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்படி பண்ணுவா? இதையா வீட்டுல சொல்லி வளர்த்தீங்க? ராகவனும், ஆமா ராமமூர்த்தி, எந்த ஊர்லயாவது பொம்பளை புள்ள புருஷனை கை நீட்டி அடிச்சு பாத்திருக்கீங்களா? பொம்பளை புள்ள மாதிரி நடந்துக்க தெரியாம மிருகம் மாதிரி நடந்துக்கிறா. இந்த மாதிரி ஒரு பொண்ணை நாங்க என் ஆயுசுலயே பார்த்தது கிடையாது. என்னங்க பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க? நிறுத்துங்க ராகவன் சார், நிறுத்தாம பேசுறீங்க. அப்ப உங்க பையன் மாப்பிள்ள அடிச்சது தப்பு இல்லையா? என் பொண்ணு சும்மா இருந்ததுனால சுரேஷ் கை நீட்டி அடிச்சப்ப இந்த நியாய தர்மம் எங்க போச்சு? தங்கராஜ் சாரோட கம்பெனில நான் கான்ட்ராக்ட் வேலையில செய்யறேன். அவர் இந்த குடும்பத்தோட மருமக. தங்கராஜ் சார் சொன்னாரேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என் பொண்ணு மதிக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பமே இல்லைன்னு தெரிஞ்சும் எனக்கு நல்லா தெரிஞ்சு சுரேஷுக்கு பொண்ணு கொடுக்க நான் சம்மதிச்சேன். என்னோட போதாத நேரம் கம்பெனி பிரச்சனைக்காக தங்கராஜ் சார் கிட்ட கடன் வாங்கிட்டேன். அந்த கடனை உடனே திருப்பி கூட இல்லைன்னா உன் பொண்ணை என் மச்சானுக்கு பொண்ணு கொடுன்னு சொல்லி அவர் மிரட்டாத குறையா பொண்ணு கேட்டாரு. வேற வழி இல்லாம கடன் சும தாங்காம தான் என் பொண்ணை இந்த வீடு கட்டி கொடுத்தேன். மதிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அம்மா மதி போக போக இல்ல சரியாயிடும், அந்த குடும்பத்தோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுமான்னு சொல்லி தலையில அடிச்சு அட்வைஸ் பண்ணி தான் அழுத்தி வச்சிருக்கோம். அதுக்காக என் பொண்ணை நீங்க கண்டபடி அடிப்பீங்களா? உங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுத்துட்டோங்கிற ஒரு காரணத்துக்காக இப்படி மிருகம் மாதிரி நடத்துவீங்களா? தங்கராஜ் சார் மேல எங்களுக்கு இது வரைக்கும் நிறைய மரியாதை இருந்தது. அவர் பெரிய மனுஷன், நல்ல மனுஷன் நினைச்சோம். ஆனா அவர் சொன்னாருங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த இடத்துல பொண்ணு கொடுத்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் இப்பதான் உட்கார்ந்து யோசிக்கிறேங்கிறாரு. தங்கராஜ் உடனே, ராமமூர்த்தி என்ன இப்படி பேசுறீங்க? என்னை நல்ல மனுஷன்னு சொன்னீங்க, சந்தோஷம். ஆனா சுரேஷ் ஆம்பளை பையன், அவன் ஏதோ கோவத்துல கை நீட்டிட்டான்னு வச்சுப்போம், அதுக்காக உங்க பொண்ணு திருப்பி அடிச்சிருமா? புருஷனை எதிர்த்து அடிக்கிற அளவுக்கு பொண்ணை வளர்த்தது உங்க தப்புதான் ராமமூர்த்தி. நான் சொன்னதுனால பொண்ணு கொடுத்தேன்னு சொன்னீங்க. இந்த குடும்பம் எவ்வளவு நல்ல குடும்பம் தெரியுமா? என் மாமனார் குடும்பமாச்சே, ரொம்ப தங்கமான குடும்பம். உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க ராமமூர்த்தி. புருஷன்கிட்ட அடங்கி போக சொல்லுங்க. மதி குறுக்க போகுது. எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்கு நல்ல புத்திமதி சொல்லிதான் வளர்த்திருக்காங்க. அதை பத்தி பேச உங்களுக்கு எந்த தகுதி இல்லைங்கிறாங்க. தங்கராஜ் அதுக்கு, என்னமா மதி, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம், நீ எதுக்கு நடுல குறுக்க பேசுற? கொஞ்சமாவது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோங்கிறாரு. சுரேஷ் ஆத்திரமா, பாத்தீங்களா மாமா, இதுக்கு நீங்க தானே சொன்னீங்க இன்னைக்கு அமாவாசைடா சுரேஷ், ரொம்ப நல்ல நாள், இன்னைக்கே நீ புருஷனா உன்னோட உரிமையை எடுத்துக்கோ, எல்லாத்தையும் செய்யடான்னு சொன்னீங்க. நீங்க தானே மாமா சொன்னீங்க. நீங்க சொன்னீங்கிற ஒரு காரணத்துக்காக தான், உங்க மேல இருந்த மரியாதையால தான் நான் இன்னைக்கு அவகிட்ட உரிமையா நடந்துக்கலான்னு போனேன். இவ இருக்காளே, இவ சாதாரண பொண்ணு இல்ல மாமா, இவ ஒரு ராட்சசி. இவளை வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய முடியாது. இவளையெல்லாம் ஏண்டா கட்டினோன்னு ரத்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டா. பெத்த அப்பா அம்மா முன்னாடியே என்ன மூஞ்சில கை நீட்டி அடிக்கிறா மாமா இவன். மதி உடனே, ஓ அப்ப இத்தனை கூத்துக்கும் பின்னால இருந்து ஆட்ட வைக்கிறது நீங்க தானா தங்கராஜ்? இரு, உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. என்னடா சுரேஷ்? ராகவன் சுரேஷ் கிட்ட, என்னடா சுரேஷ் சொல்ற? மாப்பிள்ள என்னடா சொன்னாரு? அது வந்துப்பா. தங்கராஜ் உடனே, சுரேஷ் நீ அமைதியேறிடா மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லை மாமா, நல்ல நாள் நல்ல விஷயம் நடந்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு நல்ல அட்வைஸ் தான் மாப்பிள்ளை பண்ணேன். மாமா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? சுரேஷுக்கு நான் எப்பவுமே நல்ல அட்வைஸ் தான் பண்ணுவேன். விடுங்க மாமா, இது என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனையா? மதிக்கிட்ட நான் தனியா பேசி புரிய வைக்கிறேன். மதி நான் சொன்னா கண்டிப்பா கேட்பா. ராமமூர்த்திக்கு மேல தனி மரியாதை இருக்குல்ல, அப்ப அவரோட பொண்ணு மதியும் என் பேச்சுக்கு அடங்கி நடப்பா. மதி வா போய் உள்ள பேசுவோம் அப்படிங்கிறாங்க. மதி உடனே, நில்லுங்க, எந்த அட்வைஸா இருந்தாலும் இங்கே எல்லாரும் முன்னாடியும் செய்யுங்க. நீங்க ஏன் என்ன தனியா கூப்பிட்டு போய் பேசணும்? என் அப்பா அம்மா இங்கதான் இருக்காங்க, அவரோட அப்பா அம்மாவும் இங்கதான் இருக்காங்க. நீங்க எதுக்காக என்ன தனியா கூட்டிட்டு போய் பேசணும்? எந்த அட்வைஸ் இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியும் பண்ணுங்க. அப்பதானே நீங்க எவ்வளவு பெரிய யோகியமான அட்வைஸ் பண்றீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பேசுங்க, இங்கேயே நல்லா அட்வைஸ் பண்ணுங்கிறாங்க. கரஜ் அதுக்கு, இங்க பாருமா மதி, கல்யாணம் ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அன்னைக்கு நம்ம வீட்டுல ஏதேதோ செய்யணும்னு நினைச்சோம். அப்புறம் சுரேஷுக்கு தலையில அடிபட்டதுனால வேண்டான்னு விட்டாச்சு. இன்னைக்கு அமாவாசை நல்ல நாளே நான் தான் சுரேஷ் கிட்ட சொன்னேன், உன் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போடா, அப்பதான் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரும்னு சொன்னேன். அது இந்த அளவுக்கு வந்து நிக்கும்னு நான் நினைக்கல. மதி உடனே, யோ வாய் மூடியா அப்படிங்கிறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவே இல்லையாடா தங்கராஜ்? வயசுக்கு ஏத்த மாதிரி புத்தி இருக்கு உனக்கு? எந்த மாதிரி இடத்துல எந்த அட்வைஸ் பண்ணணும் உனக்கு தெரியாதா? நீ வேணும்னா சுரேஷோட அக்காவை கல்யாணம் பண்ணிருக்கலாம், இந்த வீட்டுக்கு பெரிய மருமகனா இருக்கலாம். அதுக்காக உனக்கு எல்லைகளே கிடையாதா? ஒரு பவுண்டரி தாண்டி அடுத்தவன் வாழ்க்கையில நடந்துக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தோணாதா? நானும் சுரேஷும் கல்யாணம் பண்ணியிருக்கோம், நானும் அவரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், நல்ல புரிதல் வரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார நம்பணும். அதுக்கப்புறம் தான் எங்களுக்குள்ள என்ன
செய்யணும் எப்ப செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீ யாரையா நடுவுல குறுக்க வந்து அதை பண்ணி இதை பண்ணுன்னு அட்வைஸ் பண்றதுக்கு? உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஏன் என்னை பெத்த அப்பா அம்மா இந்த ஊர்ல இல்லையா? இல்ல அவரை பெத்த ராகவன் மாமா ராஜலட்சுமி அத்தை இல்லையா? அவங்களுக்கு இல்லாத அறிவா உனக்கு வந்துருச்சு. இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோன்னு பொண்ணுக்கும் பையனுக்கும் சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு ஆள் இல்லையா? நீ யாரு பெரிய இவனா வந்து நடுவுல அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க? ஆமா, நீ இந்த வீட்டுக்கு யாரு? உன்னோட எல்லைக்கோடு தாண்டி அடுத்தவங்களோட பெட்ரூம்குள்ள எட்டி பாக்குற அளவுக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தா? ராஜலட்சுமி பதறி போய், ஏ மது என்னடி வார்த்தை பேசுற? பெரியவரடி அவரு, இந்த வீட்டு மாப்பிள்ளடி அவரு, மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. அது எதுக்கு? அவர் இந்த வீட்டு மாப்பிள்ள தானே அத்தை, அந்த அளவோட நடந்துக்கணும். அதை தாண்டி ஒரு பாயிண்ட் அதிகமா வந்தா கூட இதை விட கேவலமா பேசுவேன். நான் படிச்சிருக்கேன்னு ஒரே காரணத்துக்காக அவருக்கு இன்னமும் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா அவர் மாதிரி நானும் தர லோக்கலா இறங்கி நேரம் கிழிச்சிடுவேன். இந்த வீட்டுக்கு பெரியவங்க ராகவன் மாமா நீங்க தானே. இந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி சரி பண்ணணும், எப்படி பேசி திருத்தணும், சின்ன பசங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்தா அதை எப்படி தடுத்து நிறுத்தணும்னு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஏன் உங்களை விட ஒரு பெரிய பொம்பம் வந்து அதான் உங்க வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் வந்து உங்களை அடக்கி உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணணுமா? உங்க குடும்பமா இல்ல இவர் குடும்பமா? எதுக்கு எடுத்தாலும் இந்த வீட்டுல ஒரு சின்ன குண்டூசி கீழே விழுந்தா கூட ஓடோடி வந்துடுறாரு. யாரு குண்டூசியை கீழே போட்டது? ஏன் சத்தம் வருது? இனிமே குண்டூசியை கீழே போடக்கூடாதுன்னு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா? ஏன் இந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் மூளை இருக்கா? இவர் வந்து சொல்லிதான் நீங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்களா டெய்லியும் அப்படிங்கிறாங்க. என்ன இவர் இந்த குடும்பத்தை காப்பாத்துறாரா? இவரா சம்பாதிச்சு இந்த குடும்பத்தோட சாப்பாட்டுக்கு செலவு வரவு செலவு எல்லாத்துக்கும் காசு கொடுக்குறாரு. இங்க இருக்கிறவங்க யாரும் சம்பாதிக்கலையா? இல்ல இவர் தான் காசு அள்ளி குடுக்குறாரா? சுரேஷுக்கு வந்து, ஏ மதி ரொம்ப பேசாதடி, மாமா நமக்காக தான் சொல்றாரு, வாய மூடு சுரேஷ். சுரேஷ் செஞ்சது தப்பா நான் செஞ்சது தப்பான்னு இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாராவது யோசிச்சுங்களா? எனக்கு விருப்பம் இல்லாம புருஷனாவே இருந்தாலும் என்னை வலுக்கட்டாயப்படுத்துறதுக்கு எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றம் தெரியுமா? போதா குறைக்கு இவர் போலீஸ் வேற. இப்பவே நான் போய் நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சுரேஷோட வேலை அடுத்த நிமிஷம் போயிடும். ஏற்கனவே 2-3 தடவை சுரேஷ் பண்றதுக்கு போலீஸ் வரைக்கும் போக வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. இப்பவும் என்னால போக முடியும். ஹஸ்பண்டா இருந்தாலும் வைஃப் அடிப்பதோ அவங்க விருப்பம் இல்லாம போர்ஸ் பண்றதோ சட்டப்படி தப்புங்கிற அடிப்படை ரூல்ஸ் கூட தெரியாத எந்த முட்டா பையன் சுரேஷுக்கு ஐடியா கொடுத்தாலும் தெரியல. அந்த முட்டாளுக்கு தெரியுமா சுரேஷ் அடி வாங்க போறான்னு? சுரேஷ் மட்டும்தானே அந்த வழி தெரிஞ்சிருக்கும். பையனுக்கு சொந்த அறிவே இல்லையா? என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு படிச்சிருக்காரு, வளர்ந்திருக்காரு, ஒரு பொறுப்பான வேலையில இருக்காரு. அந்த வேலை எவ்வளவு முக்கியமான வேலை, சமூகத்துல எத்தனை பிரச்சனைகளை பார்த்திருப்பாரு. அதெல்லாம் முன்கூட்டியே யோசிச்சு வச்சிருக்க வேண்டாமா? கட்டாயத்தால ஏற்பட்ட ஒரு கல்யாணம் இது. கல்யாணமான நாள்ல இருந்து தொடர்ச்சியா பிரச்சனை. என்னையே டார்கெட் பண்ணி பிரச்சனை பண்ணி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. என்ன தப்பு, உட்கார்ந்தா தப்பு, நடந்தா தப்பு, நிமிஷத்துக்கு நிமிஷம் எனக்கு குறை சொல்லிட்டே இருக்கீங்க. இந்த வீட்டுல வாழ்றது எனக்கு ஒரு நரகம் மாதிரி இருக்கு. அதையும் தாண்டி காதல் அன்பு இதெல்லாம் எப்படி வரும்? என் மேல யாராவது உண்மையான அன்பு செலுத்தி அன்பா பேசினாதானே அதெல்லாம் எனக்குள்ள வரும். என்னை புரிஞ்சுக்க கொஞ்ச நாள் டைம் கொடுக்க மாட்டாங்களா? இவர் என்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது நான் என்ன கேட்டேன்? என்ன புரிஞ்சுக்க டைம் கொடுங்க, நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு டைம் கொடுங்கன்னு தானே கேட்டேன். அந்த ஒரு சின்ன அவகாசத்தை கூட எனக்கு கொடுக்க முடியாது. இவர் என்ன அடிப்பாராமா? நான் கை நீட்டி அடி வாங்கிட்டு சும்மா நிக்கணுமா? ராகவன் அதுக்கு, டே சுரேஷ் என்னடா இதெல்லாம் பழக்கம், அறிவிருக்காடா உனக்கு? அந்த பொண்ணுக்கு டைம் கேட்டுச்சுல்ல, கொஞ்ச நாள் அமைதியா இருந்தா உனக்கு என்னடா குறைஞ்சு போயிடும்? எதுக்காகடா அவசரப்பட்ட? அப்பா அது வந்து தங்கராஜ் உடனே, மாமா அது வந்து நான் தான் மாப்பிள்ளைக்கு ஐடியா கொடுத்தேன். ராகவன் உடனே, நிறுத்துங்க மாப்பிள்ள, உங்களுக்கு சில நேரம் தெரிய மாட்டேங்குது எந்த இடத்துல எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி அட்வைஸ் பண்ணணும்னு எல்லாம் தெரியாம பேசுறீங்க. விடுங்க மாப்பிள்ள, மதி அவ இஷ்டப்படி இருந்துட்டு போறா. சுரேஷுக்கும் மதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க வாழ்க்கையை அவங்களே பாத்துக்கிட்டோம். இனிமே இந்த மாதிரி பெட்ரூம் அட்வைஸ் எல்லாம் நீங்க சுரேஷுக்கு கொடுக்க வேண்டாம் மாப்பிள்ள. மாமனாரே இப்படி மூஞ்சில கரிய பூசிட்டாருன்னு தங்கராஜுக்கு அவமானம் ஆயிடுச்சு. மாமா உங்களுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் அயா உழைச்ச வேணாம். ஒரு எவ்வளவு அந்த பொண்ணு முன்னாடி என்னை யோகன்னு பேச வச்சு வேடிக்கை பாக்குறீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட சொந்த ரோஷம் இல்லையா? என் பொண்ணு ரேவதி அங்க என் வீட்டுல வாழ வேண்டியவங்க மறந்துட்டு பேசுறீங்களா? நாளைக்கு என் வீட்டுக்குள்ள உங்க பொண்ணு காலடி வைக்கும் போது அவ நிலைமைய என்ன ஆகும்னு யோசிச்சீங்களா? ராஜலட்சுமி உடனே, ஏங்க உங்களுக்கு என்ன தலகுன்னு அதிகமாயிடுச்சு? நேத்து வந்து சிரிக்கி சட்டம் பேசுறான்னு கேட்டுட்டு நம்ம குடும்பத்துக்கே தூணா நின்ன மாப்பிள்ளையே இப்படி காரி துப்பாத குறைய அசிங்கப்படுத்துறீங்களே. நம்ம பொண்ணு ரேவதி அங்க அவரோட புருஷன் வீட்டுல வாழ வேண்டியவ. நாளைக்கு அவர் கோவத்துல என் பொண்ணை வீட்டை விட்டு துரத்திட்டா நீங்களா வந்து அவ வாழ்க்கைக்கு பதில் சொல்வீங்க? ரேவதியை கூப்பிட்டு விறுவிறுன்னு கிளம்பிடுறாரு. லட்சுமிய மாப்பிள்ள கோச்சுக்கிட்டு போறாருங்க, போய் கூப்பிடுங்க. சும்மா இரு லட்சுமி, மாப்பிள்ள தப்பான அட்வைஸ் பண்ண போய் தான் சுரேஷ் அதை கேட்டு நடந்து இன்னைக்கு வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த புள்ள சொல்ற மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், செத்துட்டு உள்ள வச்சிருவாங்க, அவன் வேலை போயிடும். அப்புறம் மாப்பிள்ளையா வந்து உள்ள வைக்க போறாங்க. நம்ம குடும்பமானதான் போக போகுது. நீ சும்மா இருப்பு லட்சுமி. மதி சொல்ற மாதிரி நம்ம மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் அதிகமா தான் இடம் கொடுத்துட்டோம் போல. கொஞ்சமாவது உன்னை சொந்த புத்தியை யூஸ் பண்ணுடா. எல்லாத்துக்கும் இந்த மாப்பிள்ளை பேச்சு கேட்டுட்டு நான் யாட்ட அலையாதாங்கிறாரு ராகவன்.